ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆச்சரியமான அதே நேரத்தில் பல நம்பிக்கைகள் சூழ்ந்த ஒரு விண்வெளி நிகழ்வு, சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் என்ன, ஏன் அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? கர்ப்பிணி பெண்களுக்கு உண்மையிலேயே ஆபத்தா? இது விஞ்ஞானமா இல்லை பழமையான நம்பிக்கையா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். முதல்ல ஒரு சின்ன கற்பனை பண்ணுங்கள். ஒரு பக்கம் சூரியன், நடுவில் பூமி, மற்றொரு பக்கம் சந்திரன். பூமி, சூரியன், சந்திரன் மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழும். அதுதான் சந்திர கிரகணம். பூமியின் நிழல் 2 பகுதிகள் இருக்கும். உம்ப்ரா முழு இருண்ட பகுதி, பெனும்ப்ரா அரை நிழல் பகுதி. சந்திரன் முழுசும் உம்ப்ரா பகுதிக்குள்ளே போனால் அது முழு சந்திர கிரகணம். அதே நேரத்தில் சந்திரன் சிவப்பாக மாறும். இதுதான் பிளட் மூன்னு சொல்கிறாங்க. அந்த சிவப்பு நிறம் எப்படி வருதுன்னு தெரியுமா? பூமியின் வளிமண்டலம் சூரிய ஒளியை சிதறடி, நீல நிற ஒளி விலகி சிவப்பு நிற ஒளி மட்டும் சந்திரன்ல படும். அதனால தான் அது சிவப்பா தெரியுது. சந்திர கிரகணம் 3 வகை இருக்கும். முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், பெனும்பிரல் கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. முழு கிரகணத்துல சந்திரன் ஃபுல்லா இருண்டு சிவப்பாகும். பகுதி கிரகணத்துல ஒரு பகுதி மட்டும் மறையும். பெனும்பிரல் கிரகணத்துல லேசான மங்களா மட்டும் தெரியும். இந்த நிகழ்வு முழு நிலா நாள்ல மட்டுமே நடக்கும். ஆனா ஒவ்வொரு முழு நிலாவிலும் கிரகணம் நடக்காது. ஏன்னா சந்திரனோட பாதை கொஞ்சம் சாய்வு கோணத்துல இருக்கும். இதோட பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல். தேங்க்யூ.